ஹாய். அப்பா கொஞ்சம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி தக்காளி செடி வச்சுருந்தாருங்க. இப்போ அதுக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? தக்காளி செடி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே வச்சுட்டு தாங்க இருக்கோம். அப்போல்லாம் இந்த மாதிரி வேலை செய்ய தேவையில்லைங்க. இப்போ வர எல்லா வெரைட்டிக்குமே இந்த மாதிரி வந்துட்டு மேலே சரடு போட்டு தூக்கி கட்டணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பூவு இப்போ தான் பிஞ்சு எல்லாம் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு தக்காளி ரேட் பரவாயில்லையா இருக்குங்க. இந்த காயெல்லாம் பழமாகும் போது ரேட் கண்டிப்பாக கம்மியாகிடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லா செடியுமே தூக்கி கட்டிட்டாங்க. இங்கே கடைசியாக இருக்கிற இந்த 2 கால் மட்டும் தூக்கி கட்டல. கீழே பாருங்கள் எப்படி செடி இருக்குன்ட்டு. இதுக்கு குச்சி நட்டுட்டாங்க. இங்கே மேலே கம்பி மட்டும் இழுத்து இன்னும் சீக்கிரத்துலேயே தூக்கி கட்டிடுவோம். இது எதுக்காக இப்படி தூக்கி கட்டுறோன்னா, நம்ம மழை வரும்போது பழம்லாம் அந்த மழை ஈரத்துலேயே இருந்ததுன்னா சீக்கிரம் அழுகி போயிடுங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்படி தூக்கி கட்டுறோம். வேஸ்ட்டு ரொம்ப ஆகும் மழை ஈரம் இருந்தால், அதுக்காக இப்படி தூக்கி கட்டுறோங்க. ஒரு காலுக்கு பார்த்திங்கன்னா 4 குச்சி நட்டுருந்தாங்க. இங்கே சென்டரில் இருக்கிற குச்சியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது. ஓரத்தில் இருந்தது மட்டும் நல்ல பெரிய குச்சா போட்டு கட்டியிருந்தாங்க. மேலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி மாதிரி ஒன்று கட்டி சரடு வச்சு இழுத்து மேலே கட்டியிருந்தாங்க. இந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா கீழே இருக்குங்க. இது வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சாக புதுசாக வரும்போது அந்த பிரான்ச்சை வந்துட்டு மேலே பிடிச்சி தூக்கி கட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு கால் ஃபுல்லாக பாருங்கள், எந்த செடியுமே கீழே தொங்கிட்டு மண்ணோட ஒன்றா இல்லை. ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் மண்ணோட ஒன்றா இருக்குங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்துட்டு ஆப்பிள் ஷேப்பில் இருக்குதுங்க. இந்த தக்காளி பழம் அதுவே இன்னும் பக்கத்து செடியில் காட்டுற பாருங்களேன் அந்த பழம் எப்படி இருக்குன்ட்டு. அது வந்துட்டு ஒயிட் கலர் தக்காளி மாதிரி இருக்குது. அதோட பக்கத்து செடியில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மாதிரி அந்த தக்காளி இருந்தது. ஒரே கல்லில் 3 வெரைட்டியாக இருந்ததுங்க தக்காளி செடி. அப்போ இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னா தக்காளி செடி வச்சு பழம் இருக்கிறது ஈஸிங்க. ஆனால் இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க.